அந்த நாள் திரைப்படம் 1916ஆம் ஆண்டு வெளியானது. இரண்டாம் உலகப் போரின் பின்னணியில் நடக்கிறது. படத்தின் கதை ராஜன் என்ற ஒரு வானொலி பொறியியலாளரின் கொலையை சுற்றி வருகிறது. 1916ஆம் ஆண்டு மெட்ராஸ் மீது ஜப்பானிய படைகள் குண்டு வீசிய ஒரு இரவுக்குப் பிறகு ராஜன் தனது வீட்டில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறார். சத்தம் கேட்டு வந்த பக்கத்து வீட்டுக்காரர் சின்னையா பிள்ளை போலீசுக்கு தகவல் தெரிவிக்கிறார். உள்ளூர் காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் நாயுடு விசாரணையை தொடங்குகிறார். பின்னர் சிஐடி அதிகாரி சிவானந்தம் நாயுடுவுக்கு உதவ வருகிறார். கொலை நடந்த இடத்தில் இருந்த பணத்தை கொண்டு ராஜனை ஒரு திருடன் கொண்டிருக்கலாம் என்று நாயுடு சந்தேகிக்கிறார். விசாரணை தொடர ராஜனின் மனைவி உஷா, அவரது தம்பி பட்டாபி மற்றும் அண்டை வீட்டுக்காரர் சின்னையா பிள்ளை என அனைவர் மீதும் சந்தேகம் எழுகிறது. ஒவ்வொருவரும் ராஜனை பற்றி வெவ்வேறு தகவல்களை கூறுகிறார்கள். இது விசாரணையை மேலும் சிக்கலாக்குகிறது. பட்டாபி தனது மனைவி ஹேமாவுக்கு ராஜன் மீது பணத்துக்காக கோபம் இருந்ததாகவும் அதனால் அவள் அவரை கொன்றிருக்கலாம் என்றும் கூறுகிறார். சிவானந்தம் ஹேமாவை விசாரிக்கிறார். ஆரம்பத்தில் அவள் வாக்குமூலம் கொடுக்க மறுத்தாலும் சிவானந்தம் அவளது கணவரை கைது செய்ய போவதாக மிரட்டியதும் உண்மையை வெளிப்படுத்துகிறாள். ராஜனுக்கு அம்பூஜம் என்ற நடனக் கலைஞருடன் தொடர்பு இருந்ததாகவும் அவள் கர்ப்பமாக இருந்ததாகவும் ஹேமா கூறுகிறாள். ராஜன் கர்ப்ப செய்தியை அலட்சியமாக எடுத்துக்கொண்டதால் அம்பூஜம் அவரை கொன்றிருக்கலாம் என்று ஹேமா சந்தேகிக்கிறாள். இதற்கிடையில் சின்னையா பிள்ளை ராஜன் ஒரு மோசமான குடிகாரன் என்றும் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்ததாகவும் கூறுகிறார். உஷா அமைதியாகவும் சோகமாகவும் காணப்படுகிறாள். ஆனால் அவள் எதுவும் சொல்ல மறுக்கிறாள். சிவானந்தம் பட்டாபியையும் ஹேமாவையும் கைது செய்ய உத்தரவிடுகிறார். அப்போதுதான் உஷா உண்மையை சொல்கிறாள். தன் கணவன் ராஜன் ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் வானொலிகளை விற்க விரும்பிய ஒரு தேசப்பற்றாளர். அரசாங்கத்திடமிருந்து எந்த ஆதரவும் கிடைக்காததால் அவர் ஜப்பான் சென்றார். அங்கு அவரது வேலையை பாராட்டினார்கள். அங்கு இருப்பவர்களின் தூண்டுதலால் அவர் இந்தியாவின் இராணுவ ரகசியங்களை ஜப்பானுக்கு விற்கும் ஒரு உளவாளியாக மாறினார். உஷா இதை கண்டுபிடித்து ராஜனை திருத்த பலமுறை முயன்றாள். அவளால் அவனை நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் அவனை சுட முயன்றாள். ஆனால் கடைசி நேரத்தில் மனம் மாறிவிட உடனே ராஜன் துப்பாக்கியை பிடுங்க வர எதிர்பாராத விதமாக துப்பாக்கியை அழுத்தியதில் ராஜன் இறந்துவிட்டார் என நடந்ததை சொல்லி முடிக்கிறான். இதுவே அந்த நாள் படத்தின் கதை. ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், பாடல்கள் மற்றும் சண்டை காட்சிகள் இல்லாமல் உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.